தேசத்தின்படி நம்ம இந்தியர்கள், மொழியின்படி நாம் தமிழர்கள். மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் தனியா போகக்கூடாது. அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகளை கூப்பிட்டு போக வேண்டும். சீஃப் மினிஸ்டருக்கும் மினிஸ்டர்ஸ்க்கும் ஒரு கனெக்டிவிட்டி வரணும். ஸ்டார் ஸ்பீக்கர் தான் கடைசியில பேசுவாங்க, அதே மாதிரி ஸ்டார் சாங் தான் கடைசியில வருது என்று கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இதயத்தால் இணைந்தவர்கள், இணையத்தால் இணைந்தவர்கள் இன்று இதயத்தால் இணைந்திருக்கிறோம். மாணிக் தாக்கூர் நீங்க ராஜினாமா செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டேன். இதே கேள்வியை நம்ம கேட்கலாம்ல. முதல்ல நான் எல்லாருக்குமே ஒரு வேண்டுகோள், நாட்டுப்பற்றோடு ஒரு பாடல் பாடுவதை இதோ ஒரு நாட்டுப்பற்றுக்கு ஒரு பாடல் பாடும்போது அது மொழிப்பற்றுக்கு எதிரானது அப்படின்னு அதை எடுத்துக்கொள்ள கூடாது என்பது எனது தாழ்மையான கருத்து. நம்ம தேசத்தின்படி நம்ம இந்தியர்கள், மொழியின்படி நாம் தமிழர்கள். ஆனா அதே நேரத்தில் என் தாய்மொழி தமிழ் அப்படின்னு சொல்லும் பொழுது என் தேசம், தாய் தேசம் இந்தியா என்பதை நாம குறைத்து மதிப்பிடுறது தவறு. ஆனா எங்களுக்கு ஒரு கவலை என்னன்னா, தமிழ்நாட்டில் தேசியத்தை பற்றி பேசினா ஏதோ அவங்க தமிழகத்திற்கு எதிரானவர்கள் என்ற ஒரு போக்கு இருக்கிறது. அப்படி இல்லாம இது வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு நாடு. இது நாம சுதந்திரத்திற்காக எவ்வளவு பாடுபட்டோம் என்பது அனைவருக்குமே தெரியும். அதனால நான் தமிழை ஓங்கி ஒலிப்பவள், இந்தியராக தமிழ் மொழியை ஓங்கி ஒலிப்பவள் என்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கணும். அதனால இது அரசியல் ஆக்க வேண்டாம். இது உணர்வு பூர்வமான ஒரு ஒப்புதல். இதை அரசியல் செய்து வேற்றுமையை கொண்டு வர வேணாம். வந்தே மாதரம் என்பது ஒற்றுமையை ஏற்படுத்திய பாடல். இது வேற்றுமையை இன்றைய அரசியலில் ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதில் அதிக கவனமாக இருக்க வேண்டிய எனது வேண்டுகோளாகவே நான் வைக்கிறேன். காவிரி நீர் திறக்கக்கூடிய விஷயத்துல குறிப்பாக உத்தரவிட்டதன் அடிப்படையில குறிப்பிட்ட டிஎம்சி ஒவ்வொரு மாதமும் தரணும். ஆனா இது வரைக்குமே ஒரு மாதம் 2.7 டிஎம்சி, இன்னொரு மாதம் இன்னும் குறைவான டிஎம்சி மட்டும் தான் விட்டுருக்காங்க. 23 டிஎம்சி கிட்ட நிலுவையில் இருக்கு கர்நாடகா கிட்ட. இதை திறக்கிறதுக்கான முயற்சியும் இன்னும் மேற்கொள்ளப்படல. தமிழ்நாடு அரசும் அது சம்பந்தமா பெரிய அளவுல கோரிக்கை வைக்கலன்னு பார்க்கணும். இது நல்ல கேள்விப்பா. 28 டிஎம்சி இன்னும் நமக்கு கிடைக்கணும். 31 டிஎம்சில 3 டிஎம்சி தான் நமக்கு கிடைச்சிருக்கு. 28 டிஎம்சி இன்னும் நமக்கு கிடைக்கணும். ஆனா ஒன்னே ஒண்ணு நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கிடைக்க வேண்டிய தண்ணி அது. இன்னைக்கு காவிரி ஒழுங்காற்று குழு கூடி 4.5 டிஎம்சிய இந்த தருணத்துல வெளியிட வேண்டிய ஒரு தருணம். ஆனா இன்னைக்கு எங்கிட்ட மழை இல்லை, அதனால எங்களால கொடுக்க முடியாது என்று சொல்கிறார்கள். இங்கேயும் காங்கிரஸ் இருக்கு, அங்கேயும் காங்கிரஸ் இருக்கு. ஆனா மேகதாதுவை பற்றி அதிகமாக பேசுகிறோம். மேகதாது நிச்சயமா வரக்கூடாது, வராது. அது தொலை நோக்குல உள்ள ஒரு திட்டம். ஆனா இன்னைக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீர் கையில இல்ல. ஆனா அதை பற்றி யாரும் பேச மறுக்கிறார்கள். அதனால்தான் நான் சொன்னேன், எல்லாத்தையும் அரசியல் ஆக்குறதுக்கு பதிலா உரிமை எங்கே உடனே கிடைக்க வேண்டுமோ அதற்கான ஏற்பாடை செய்ய வேண்டும் என்பது எனது கருத்து. அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இன்னைக்கு நாங்க ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணோம். மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் தனியா போகக்கூடாது. எல்லா அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகளை கூப்பிட்டு போக வேண்டும். ஏன்னா இது எல்லாருக்குமான கடமை. சும்மா காங்கிரஸ் தலைவர் ஒருத்தரை தாக்கி பேசுறதும், மற்றவர்களை தாக்கி பேசுறதும், நீ ராஜினாமா செய்வியா, நான் ராஜினாமா செய்வனா, இப்படியெல்லாம் சவால் விட்டு கொண்டு இருப்பதை விட தயவு செய்து இங்கே உள்ள காங்கிரஸ் தலைவர்கள் நமக்கான உரிமையை பெற்றுத்தர வேண்டும். இதில் திரிக்கிறது வேற. ஏன்னா அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் முந்தானேத்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. டெல்டா பாலைவனம் ஆகிவிடும் மேகதாது கட்டப்பட்டால். இது மத்திய அரசை நான் கண்டிக்கிறேன். இது என்னடா, இவங்க ஆட்சி கர்நாடகாவில் இவங்க ஆட்சி செய்கிறாங்க, இவங்க அவங்களுக்கு கோரிக்கை வைக்க மாட்டாங்களாம். ஆக இதை அரசியல் செய்வதை விட்டுவிட்டு தமிழகத்திற்கான அவசியமான உரிமையில் எல்லோரும் இணைய வேண்டும் என்பது எனது கருத்து. முதலமைச்சர் அங்க இருக்கக்கூடிய கர்நாடக முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு போறாருன்னு சொல்லிட்டு வேளாண் துறை அமைச்சர் முதல்ல சொல்லியிருந்தார். ஆனா அதுக்கு அடுத்தடுத்து அவங்க கட்சியிலிருந்து அமைச்சர்கள் கொடுக்கக்கூடிய பேட்டிகளே
முதலமைச்சரை கேட்டு சொல்றோம், கட்சி தரப்புல இருந்து அறிவிப்பு வருதுன்றது சொல்றாங்க. குறிப்பா DK சிவகுமார் அவருடைய தொகுதியில தான் அந்த மேகதாது அணை கட்டக்கூடிய விஷயத்துல அவர் ரொம்ப தீவிரமா இருக்காரு, வரக்கூடிய எலெக்ஷன் எதிர்நோக்கி இருக்காரு. அப்படி இருக்கிறப்ப முதலமைச்சருடைய பயணமே வந்து மிக முக்கியமானது. ஆனா பயணமே இருக்குமா இல்லையான்றது ஒரு குழப்பமா இருக்கிறது. இதுல ஒன்று, இந்த ஒரு விஷயத்துல இல்ல, எல்லா விஷயத்திலுமே முதலமைச்சருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அமைச்சர்கள் எல்லாம் ஒரு தெளிவான ஒரு சிந்தனை இல்லாம தான் இருக்கிறாங்க. அதனால மக்கள்கிட்ட கனெக்டிவிட்டி வருகிறதுக்கு முன்னால சீஃப் மினிஸ்டருக்கும் மினிஸ்டர்ஸ்க்கும் ஒரு கனெக்டிவிட்டி வரணும். அப்படி கனெக்டிவிட்டி வந்தாதான் நம்ம தமிழ்நாடுக்கும் கர்நாடகாவுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி வரும். அதனால முதல்ல ஒரு அரசாங்கம் எப்படி நடைபெற வேண்டும், அமைச்சர்கள் எப்படி அதை முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு பயிற்சியை தாவேகா அமைச்சர்கள் பெற்றால் நல்லது என்று நான் நினைக்கிறேன். ஒரு அரசாங்கத்தில் ஒரு முதலமைச்சர் ஒரு முன்னெடுப்பை எடுத்தார் என்றால் அதுக்கு தெளிவான ஒரு திட்டம் இருக்க வேண்டும். இன்னைக்கு வரைக்கும் தெளிவில்லாத திட்டம் இருந்தால் அதற்கு பின்பு காவிரியை கொண்டு வருவதில் அவர்கள் எவ்வளவு தெளிவாக பயணிக்கிறார்கள் என்று நமக்கு தெரியாது. காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்க தரப்புல ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. கலவரமா அது வெடிச்சது. அதுக்கு பிறகாக அந்த அமைச்சர் வந்து பதவி விலகினதுனால போராட்டம் வாபஸ் வாங்கப்பட்டுச்சு. இருந்தாலும் அந்த போராட்டத்துல பங்கேற்றவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கப்படுறதுனால மீண்டும் ஒரு போராட்டத்தை பண்றது கூட தயாருன்ற மாதிரியான ஒரு விஷயத்த குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, இத நம்ம பாரத தேசத்தை போராட்ட களமாக ஆக்குவதை நான் முதலில் எதிர்க்கிறேன். மத்திய அரசு உங்களது கோரிக்கைக்கு செவிமடுத்து மற்றவர்களுக்கு அது பிரச்சனை வந்துவிடக் கூடாது. எப்படி உங்களுக்கு போராடுவதற்கு உரிமை இருக்கிறதோ அதே போல இந்த நாட்டில் மக்கள் அமைதியாக வாழ்வதற்கும் உரிமை இருக்கிறது. அந்த அமைதி தன்மையை கெடுக்கும் அளவிற்கு எந்த போராட்டம் நடைபெற்றாலும் அது நிச்சயமாக அனுமதிக்கப்பட கூடாது. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் எல்லா வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறார்கள். அதனால மறுபடியும் போராட்டம் என்று எடுத்தால் அது நல்லதல்ல. கோரிக்கைகள் வைக்கலாம், அந்த கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேற்றப்படும். இன்னும் போராட்டமாக எடுத்து சென்றீர்கள் என்றால் அதில் பின்புலத்தில் பல சூழ்ச்சிகள் இருக்கிறது என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கலைஞருக்கு இருந்த அந்த பக்குவம்ன்றது பாஜகவுக்கு இல்லை அப்படின்ட்டு இன்னைக்கு ஆராசா பேசியிருக்காரு. அதாவது இந்த தமிழ்தாய் வாழ்த்தா இருக்கட்டும், வந்தே மாதரமாக இருக்கட்டும், தமிழ்தாய் வாழ்த்தை 3ஆம் இடத்துக்கு தள்ளி வந்தே மாதரத்தை முதலிடத்துக்கு கொண்டு வராங்க. அதே நேரத்தில் தமிழ்தாய் வாழ்த்துல ஆரியம் அப்படின்ற அந்த வார்த்தையை நீக்கினாரு கலைஞர். அந்த பக்குவம் பாஜக இல்லைன்னு இல்ல, இந்த பக்குவம் என்று சொல்வதை விட இன்று நம்ம எல்லாரும் பக்குவப்பட வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் நோக்கம். எல்லாவற்றையுமே பிரிவினையாக பேசி பேசி பேசி, அது மொழி பிரிவினையா இருக்கட்டும், மாநில பிரிவினையா இருக்கட்டும், தேச பிரிவினையா இருக்கட்டும், பிரிவினையை பேசி பேசி இவர்கள் அரசியல் செய்ததனாலதான் இன்று மக்கள் அதை ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள். அதனால இந்த புறக்கணிப்பு அரசியலை விடுத்துவிட்டு ஒற்றுமை அரசியலுக்கு நாம வர வேண்டும். பாரதிய ஜனதா கட்சிக்கு உள்நோக்கம் ஒன்றும் இருக்க போறதில்ல. தமிழ்தாய் வாழ்த்தை 3வது பாட வைக்க வேண்டும் என்பதில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த உள்நோக்கமும் இல்ல. ஆனா வரிசைப்படி, உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா, இப்ப முக்கியமானவர்கள் கடைசியில தான் பேசுவாங்க. ஒரு கூட்டம் என்று இருந்தது என்றால் முக்கியமானவர்கள் தான் கடைசியில பேசுவாங்க. அப்படி கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஒரு கூட்டம் என்று வரும்பொழுது அதுல அனுபவசாலிகள் முதலில், அனுபவம் இல்லாதவர்கள் முதலில் பேசுவார்கள். ஸ்டார் ஸ்பீக்கர் தான் கடைசியில பேசுவாங்க. அதே மாதிரி ஸ்டார் சாங் தான் கடைசியில வருது என்று கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆக தமிழ் மொழியை யாரும் உதாசீனப்படுத்த முடியாது. வரிசைப்படுத்துவதனால் அது புறந்தள்ளுகிறது என்ற வாதத்தை நான் ஏற்கவில்லை. அதனால பாரதிய ஜனதா கட்சி இன்னொன்று இன்னைக்கு ஒன்னு சொல்றாங்க, மாநில நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடணும் என்று மாநில அரசு முடிவு செய்திருக்கிறது என்று. இல்ல, மத்திய அரசின் வழிகாட்டுதலிலேயே மாநில நிகழ்ச்சிகளாக இருந்தால் மாநில மொழி பாடல் முதல்ல, மத்திய அரசு நிகழ்ச்சியாக இருந்தால் தேசிய பாடல் முதல்ல என்றுதான் வழிகாட்டு முறையே இருக்குது. அதனால இதை அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். இது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரானதாக எடுத்துக்கொள்ள கூடாது, நாட்டிற்கு ஆதரவானதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஜென்சி இளைஞர்கள் மத்தியில ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுக்கு புது விதமான்ட்டு இல்லாம ஒரு வழிமுறை வந்து எல்லா தலைவர்களும் பின்பற்றிருக்காங்க. அதாவது சோசியல் மீடியால வீடியோஸ் போடுறது. பிரதமர் நரேந்திர மோடி புது இன்ஃபுளுசரா உருவாயிருக்காரு. இந்த அப்ரோச் எப்படி இருக்கு? இது இல்லை, அது நம்ம ஆரோக்கியமான சூழ்நிலை தானே. இன்னைக்கு நான் தான் சொன்னேன், இப்ப நாங்களே வந்து இன்ஸ்டால உள்ள நம்மளோட நண்பர்களை தான் இன்னைக்கு நான் சந்திச்சேன். இவங்களெல்லாம் நான் இதுக்கு முன்னால சந்திச்சதே கிடையாது. இது இதயத்தால் இணைந்தவர்கள், இணையத்தால் இணைந்தவர்கள், இன்று இதயத்தால் இணைந்திருக்கிறோம். ஆக இன்னைக்கு கன்வென்ஷனல் மெத்தட் ஆஃப் பாலிடிக்ஸ் போய் தெருமுனை கூட்டங்கள் போய் இன்னைக்கு வந்து செல்போன் இணைப்புகளா அது அதிகமா ஆயிடுச்சு. ஆக அதை நோக்கி மக்களுக்கு எது விருப்பமோ, மக்களை எது சென்று அடையுமோ
அப்படி சென்றடைவது தானே ஒரு வெற்றிகரமான அரசியல்வாதிக்கான நோக்கமாக இருக்க முடியும். ஏன்னா நம்மளோட நோக்கம், நமது கருத்து அவர்களை சென்றடைய வேண்டும் என்பது. அது எப்படி சென்றடைகிறது என்றால், இன்று இணையத்தில் அதிகமாக சென்றடைகிறது என்றால் இணையத்தில் நம்ம இணைவது நல்லது என்று எல்லோருமே எடுத்துக்கொள்ளலாம். இப்ப அன்புமணிக்கும் மாணிக்கத்தாகூருக்கும் இடையே ஒரு போர் நடந்துச்சு. ஆமா, ஆமா. இதை எப்படி பாக்குறீங்க? இது மாணிக் தாக்கூர் நீங்க ராஜினாமா செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டேன். இதே கேள்வியை நம்ம கேட்கலாம்ல. நாம என்ன கேட்கலாம்? நீங்க காவிரியில் தண்ணீர் இன்னைக்கு நமக்கு வேண்டிய டிஎம்சி கொடுக்கவில்லை என்றால் தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ் அமைச்சர்கள் ராஜினாமா செய்ய முடியுமா? செய்வீங்களா? கேட்கலாம்ல. அதே மாதிரி சகோதரர் மாணிக் தாக்கூர் அவர்கள் நாங்க மேகதாதுல அணை கட்டவே மாட்டோம், தமிழக நலன் தான் எங்களுக்கு முக்கியம், அப்படி அவங்க டிபிஆர் கொடுத்தாங்கன்னா நான் தமிழக காங்கிரஸ் தலைவரா இருக்க மாட்டேன், இவங்க ராஜினாமா செய்வீங்களா? ராஜினாமா எதிர்த்தரப்பினரை ராஜினாமா செய்வீங்களான்னு கேட்கறதுக்கு பதிலா நீங்க ராஜினாமா செய்வீங்களா அப்படின்ற கேள்வியும் கேட்கலாம்ல.